வணக்கம் வியூவர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு. கடலைப்பருப்பும் இதுவும் போட்டு கூட்டு, பூசணிக்காயும் போட்டு. கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம் பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ பூசணிக்காய் எடுத்துருக்கேன். அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு 2 பத்தை, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகு, ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகாய், இதை அரைக்கணும். 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ இந்த மஞ்சள் பூசணியை எடுத்து போட்டு ஒரு விசில் வைக்கணும். 1 விசில் 2 விசில் வேக விடணும். கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சிடுங்க. இதை எடுத்து எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும். அது கடலைப்பருப்பு அந்த பூசணிக்காயும் வெந்துடுச்சு. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சா அரைப்பை எடுத்து அதில் போட்டுடணும். மிளகு, ஜீரகம் எல்லாம் அரைச்சோம்ல, அந்த அரைப்பை எடுத்து போட்டுடணும். போட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும். அந்த மிளகாவோட பச்சை வாசனையில் போகிறது வரைக்கும் பாருங்கள். நல்லா கொதித்து கொஞ்சம் நல்லா வச்சிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இறக்கிட வேண்டியதான். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் காயட்டும். காஞ்சிச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ தேங்காவை துருவி வச்சுருக்கேன். இந்த மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி வச்சுருக்கேன். அதை எடுத்து அந்த இதில் போட்டுடணும். அந்த போட்டு கொஞ்சம் வறுக்கணும். தேங்காவை நல்லா கொஞ்சம் செவக்க வறுக்கணும். செவக்க வறுத்து அந்த கூட்டு கூட கொட்டிடணும். பாருங்கள், இந்த கூட்டில் எடுத்து அதில் கொட்டிடணும். கொட்டி நல்லா கிளறி விடணும். கடலைப்பருப்பு பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது காரக்குழம்பு, தீயல், இதுக்கெல்லாம் தொட்டுக்க சூப்பராக இருக்குங்க.